வாங்குற ஃபீஸ் மேம் இங்க ஃபேஷன் டிசைனிங் டெய்லரிங் கிளாஸ்க்கு வாங்கக்கூடிய ஃபீஸ்ல இவங்க வந்து ஃபேஷன் டிசைனிங்க முடிச்சு அனுப்புறாங்க. இதுதான் வந்து ஹைலைட். 15 நாள் இதெல்லாம் பண்ணிட்டியாடா? இது ஆல்ரெடி எனக்கு ஸ்டிச்சிங் தெரியுமா? அப்படி இல்லக்கா, நான் வந்து புதுசு எனக்கு பெடலிங் கூட பண்ணிட்டு இங்க இருக்க டால்க்கு தச்சிருக்கீங்களா? ரொம்ப போகவே மனசு. நீங்க இங்கேயே வந்து ஒரு ஸ்டாஃப் ஆக்கிருங்க. சரியா? கணபதியில இருந்து வரீங்க. கணபதி தான் வந்திருந்தேன். மத்த இன்ஸ்டிடியூட் நான் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் வருது. மேம் நீங்க தாராளமா கம்பேர்லாம் பொட்டிக்கு வைக்கிற அளவுக்கு ட்ரைன் பண்ணி அனுப்பிடுறாங்க. கோர்ஸ் போகலையா? ஜுவல் மேக்கிங் சொல்லிடுறாங்க. த்ரெட் டெரகோட்டா சொன்னாங்க ஸ்டார்ட்அப்லயே. எல்லாம் அதுல ஒரு 5 பாயிண்ட்ஸ் அது எல்லாமே சேர்த்து சொல்லி தராங்க. உங்களுக்கு ஆரி வரைக்கும் சேர்த்து வருது. உங்களுக்கு எப்படி ஒரு பிளவுஸ் எது பண்ணாலுமே நமக்கு ஆரி 1 வீக் தான். 1 வீக்ல எவ்வளவு பேசுறீங்க? இதெல்லாம் அவங்களோட நீங்க ஸ்பீடா இருக்கீங்க. டே உன்னை பீட் பண்ணி போறாங்க பாத்துக்கோ. அழகான ஒரு பாக் வந்து ஸ்டிச் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி கண்டிப்பா இங்க இருந்து நீங்க போகும்போது ஒரு பொட்டிக்கு வச்சு ஒரு பிசினஸ் உமனா நீங்க போகணும். கண்டிப்பா மேம் அதை ட்ரை பண்ணிருக்கேன். தேங்க்யூ சிஸ்டர். இவ்வளவு டீடைல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மட்டும் இன்ஸ்டியூட்ல அப்படி என்ன ஸ்பெஷல்? நீங்க தேடி வந்ததுக்கான காரணம் என்ன மாதிரி தெரியும் இல்லையா? இதுல ஓவர்லாப்லாம் போட வேண்டியது இல்லை. அப்படியா? ஓவர்லாக் ஸ்டிச் அந்த மாதிரி எல்லாமே தெரியும். ரொம்ப அழகா இருக்கு. பொட்டிக்குல இருந்து வாயில வச்ச மாதிரி இருக்குது. லாங்ல இருந்து வராங்க. அவங்களோட ஆர்வம் தான் அங்க இருந்து வராங்க. தூரத்துல இருந்து வர்றாங்க. நான் வந்து அவங்க கிட்டே அதை கேட்கணும். பொறுமையும் ஆர்வமும் இருக்கணும். இது மட்டும் இருந்தா ஓகே ஓகே சிஸ்டர். சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் வருது இல்ல 2 ஹவர்ஸ்க்கு ஃபீஸ் உங்களுக்கே தெரியும். அதுவும் அனுப்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது தொழிலா கத்துக்கும் போது 6 வயசு குழந்தைக்கு என்ன சொல்லி தருவாங்க இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குதான். சம்மர் ஹாலிடேஸ்ல அவங்களுக்கு நம்ம எம்ப்ராய்டரி, பெயிண்டிங், டெரகோட்டா ஜுவல் மேக்கிங், ஸ்டிச்சிங் நோட் புக்ஸ், ஸ்டிச்சிங் டூல்ஸ், உங்களுக்கு பிரைஸ்லயே 50% ஆஃபர் இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். வந்து நீங்க டெமோ கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. அட்டெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுல இருந்து வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிவேர்ல்டு சேனல்ல. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா செம்ம சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்க. நம்ம லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். நிறைய பேர் நம்ம சேனல்ல வந்து கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம். மகளிர் மட்டும் இன்ஸ்டியூட் தான் நம்ம வந்திருக்கோம். உண்மையாவே கோயம்புத்தூர் ஒரு கலக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இங்க ஜாயின் பண்ணி ட்ரைனிங் ஆயிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி, நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்தோம். வணக்கம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன சொல்லுங்க, உங்களோட இன்ஸ்டியூட்ல நிறைய ஆஃபர் கொடுக்குறீங்க, நிறைய பேருக்கு என்ன சொல்ல நல்லா கான்பிடென்ட்டா வெளியில போற அளவுக்கு நல்லா பண்ணி கொடுக்குறீங்கன்னு சொன்னாங்க. என்ன மாதிரி பண்றீங்க, எப்படி எல்லாம் பண்றீங்க, என்ன மாதிரி கோர்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கறத சொல்றீங்களா? கோர்ஸ் வந்து நம்மள்ட்ட 1 month கோர்ஸ் வந்து 6 months கோர்ஸ் வரைக்கும் இருக்கு. டெய்லரிங்ல இருக்கு, எம்ப்ராய்டரியுமே இருக்கு, பேக்கேஜாவும் இருக்கு, தனித்தனி கோர்ஸாவும் எடுத்துக்கலாம். வீக்லி ஒன்ஸ் கிளாஸ் இருக்கு, டெய்லி கிளாஸஸும் இருக்கு, ஈவினிங் கிளாஸஸும் இருக்கு. நிறைய அவங்களுக்கு ஏத்த கம்ஃபர்டபிள் டைமிங் தான் நம்ம பண்ணி கொடுத்தோம். நான் ஏதோ ஒண்ணுதான் இருக்கும்னு நினைச்சேன், ஆனா உள்ள வந்ததும் தெரியுது நிறைய கோர்சஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. ஏன்னா லேடிஸ்க்காவே எனக்கு உள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா லேடிஸ் அங்க எல்லாரும் உட்காந்து ஸ்டிச் பண்றதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அவங்க வீட்டெல்லாம் மறந்துட்டு டென்ஷன் மறந்துட்டு இருக்கிற இடம். நம்ம செய்யக்கூடிய வேலைகள் வந்து எல்லாத்தையும் மறந்து நம்ம செய்வோம். வேலையை மட்டும்தான் ரொம்ப ஆர்வமா தைச்சிட்டு இருந்தாங்க. சொல்லுங்க சிஸ்டர், எல்லா டைப்புமே கோர்ஸ் கொடுக்குறீங்கன்றீங்க. மினிமம் நம்ம கிட்ட என்ன மாதிரியான கோர்ஸ் போகுது? நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஏதாவது ஆஃபர் ஏதாவது இருக்கு? சேனல் பார்த்துட்டு உடனே ஜாயின் பண்ணுங்க. மார்ச் 8க்குள்ள மகளிர் தினத்துக்காக போடுற ஆஃபர். ஓ, மகளிர் தினத்துக்கு ஸ்பெஷல் ஆஃபரா? கரெக்டான டைம்ல வந்திருக்கேன் நான் நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். தினத்துக்காக மகளிர் மட்டும் இன்ஸ்டியூட்ல நம்ம ஆஃபர் கொடுக்குறோம். என்ன ஆஃபர் சிஸ்டர் கொடுக்குறீங்க? நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆஃபர்ஸ் இருக்கு. இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் அவங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும் தான் அவங்களுக்கு புரியும். ஆமா, நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. 1 month கோர்ஸ்ல இருந்து 6 months கோர்ஸ் வரைக்கும் எடுக்கிற எல்லாத்துக்குமே 50% ஆஃபர் இருக்கு. 50% ஆஃபர், கிளாஸ் 50% ஆஃபர் கொடுக்கும். 1 month பேசிக் டெய்லரிங் எடுக்கிறவங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங் டூல்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, ஸ்டிச்சிங் டூல்ஸ் நம்ம ஃப்ரீயா கொடுத்துறீங்க. சூப்பர் சூப்பர். அட்வான்ஸ் டெய்லரிங் எடுக்கிறவங்களுக்கு பேசிக் ஆரி நம்ம ஃப்ரீயா கொடுத்துறோம். ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸும் ஃப்ரீயா கொடுத்துறோம். ஆரியும் உள்ள இருக்குதா? ஆரி இருக்கு. உண்மையாவே டெய்லரிங் கோர்ஸ் மட்டும் தான் நினைச்சேங்க. நம்மளுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பர்.
அட்வான்ஸ் டெய்லரிங் எடுக்கிறவங்களுக்கு பேசிக் ஆரி கோர்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபேஷன் டிசைனிங் எடுப்பாங்க, அவங்களுக்கு வந்து டெரகோட்டா ஜுவல் மேக்கிங் கிளாஸ் வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். டெரகோட்டா ஜுவல்ஸ், ஏன்னா அதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணி செய்யக்கூடியவங்களும் இருக்காங்க, பார்க்கக்கூடியவங்களும் இருக்காங்க. அதுல நீங்க யாரா இருக்கீங்கன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. எனக்கு ரொம்ப பிடிக்கும் டெய்லரிங் சம்பந்தமா லேடிஸை வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி என்ன விஷயம் பண்ணாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் அதை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய இந்த மாதிரி நம்ம லேடிஸ்க்காக போட்டுட்டே இருக்கோம். வீடியோ மட்டும் இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனல் வழியா நிறைய கொடுத்துட்டே இருக்கும். இப்ப சிஸ்டர் கிட்ட கேட்டு நிறைய டீடைல்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உள்ள போய் பேசலாமா சிஸ்டர்? உள்ள போய் பேசலாமா? நிறைய டீடைல்ஸ் வந்து நம்ம அங்க இருந்து பேசலாம். அதுதான் ரொம்ப நல்லாவும் இருக்கும். வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மகளிர் மட்டும் இன்ஸ்டியூட்டோட லொக்கேஷன் நம்ம வந்து பார்த்தரலாம். இவங்க வந்து கோயம்புத்தூரில் சிவானந்த காலனி பஸ் ஸ்டாப் கிட்டே வந்து லொக்கேட் ஆகிருக்காங்க. இவங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். லொக்கேஷன் கூட நான் பின் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. போகிற ரூட்டில் எல்லாரும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் சிஸ்டர், உங்க நேம் என்ன? என்னோட நேம் அன்னலட்சுமி. அன்னலட்சுமி, எங்க இருந்து வரீங்க? சிவானந்த காலனி. இங்கேதான். சூப்பர் சூப்பர். எப்படி இருக்குது? எப்படி சொல்லி தராங்க? பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அவங்களோட கட்டிங்ஸ்னாலும் சரி, அந்த மெஷர்மெண்ட்னாலும் சரி பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பாப்பாக்கு தான் நான் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க வந்து? 1 month தான் மாமா. 1 மாசம் தானா? 1 மாசத்துல என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க? மேம் இது வந்து பேசிக் பாடி, இது வந்து ஏலைன் ஃப்ராக். ஓகே. இது என்னோட வீட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கு நான் எடுத்து தச்சது. ஓ, அந்த அளவுக்கு பண்ணிட்டீங்களா 1 மாசத்துக்குள்ள? பாருங்க, செம கியூட்டா இருக்குங்க. கேதரிங் ஃப்ராக் சின்ன டால் பண்ணோம். அழகா இருக்குது பாருங்க, கியூட்டா இருக்குது. கலர் சூப்பரா இருக்குது. இது பலூன் ஃப்ராக். பலூன் ஃப்ராக் இதெல்லாம் நீங்களே பண்ணதா? ஆமா, மெஷர்மென்ட் தான் நான் நீங்க ஏதாவது ஷாப்ல கிட்ட வாங்கிட்டு வந்து வைக்கலையே, ஏதோ பொட்டிக்குல இருந்து வாங்கிட்டு வந்து வச்ச மாதிரி இருக்குது. உண்மையாவே நீங்க ட்ரெயின் அப்பா ஆல்ரெடி ட்ரைனிங் ஆகி வந்தீங்களா? ஆல்ரெடி லைட்டா டெய்லரிங் தெரியும். எனக்கு ஃபேஷன் டிசைனிங் கத்துக்கிறது ரொம்ப ஒரு ஆர்வம். ஓகே. அதனால டக்கு டக்குன்னு மேமோட மெஷர்மென்ட் சொல்ல நாங்க பிக்கப் பண்ணிக்கிறோம். நான் மட்டும் இல்ல, இந்த சார்ந்தவங்க எல்லாருமே கூட படிக்கிற எல்லாமே ஈஸியாவே கத்துக்கிறாங்க. சூப்பர். உங்களோட ஸ்டிச்சிங் எல்லாம் பாருங்க, அவ்வளவு நல்லா இருக்குது. உண்மையாவே பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆல்ரெடி நீங்க டெய்லரா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பினிஷிங் அவ்வளவு நீட்டா கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கு. சொல்லுங்க, இவங்க எப்படி ஃபீஸ் எல்லாம் எப்படி இது பண்றாங்க? இல்ல மாமா, மத்த இடத்த கேட்டதை விட இங்க வந்து ஃபீஸ் வந்து அஃபோர்டபிளா இருக்கு. இப்ப நம்ம ஃபீஸ் கொடுக்கறதுக்கும் நம்ம கத்துக்கிறதுக்கும் ஒர்த்தபிளா இருக்கா? ஆமா, ஒர்த்தபிளா இருக்கு. நானும் 2-3 இன்ஸ்டிடியூட் விசாரிச்சுட்டு தான் ஃபைனலா எனக்கு இது பக்கமும் வேற இது கம்ஃபர்டபிளாவே இருந்துச்சு எனக்கு பிரைஸ் எல்லாம். அதனாலதான் நான் வந்து இதெல்லாம் ஏன் கேக்குறேன்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா இத பார்த்து நிறைய பேர் வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணணும் இல்லையா? எதா இருந்தாலும் இதை சொல்லிருங்க. சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை பார்த்து நிறைய லேடிஸ் வந்து வருவாங்க. நீங்க சிவானந்த கலையில இருந்து வரீங்க, மத்த ஸ்டூடெண்ட் எல்லாம் எப்படி பக்கமா எல்லாமே லாங்ல இருந்து வராங்க. அவங்களோட ஆர்வம் தான் மதுக்கரை, பெரிய நாயக் பாளையம், அங்க இருந்து வர்றாங்க. நான் வந்து அவங்க கிட்டே அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. தேங்க்யூ சிஸ்டர். ஹாய் சிஸ்டர், உங்க நேம் என்ன? நாகலட்சுமி. நாகலட்சுமி, நீங்க தான் பெரிய நாயக்கம் பாளையமா? அவங்க சொன்னாங்க வேற வேற ஊர்ல இருந்து எல்லாம் வராங்க அப்படின்னு. எப்படி சிஸ்டர் இருக்கு? கோச்சிங் எப்படி குடுக்குறாங்க? வந்து நான் ஃபர்ஸ்ட் வரும்போது பயந்துட்டு தான் வந்தேன். எனக்குலாம் இங்க கம்ஃபர்டபிளா இருக்குமான்னு வந்தேன். மேம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட வந்தனைக்கே நல்லா பேசுறாங்கல்ல, பேசினாங்க. பயப்படாதீங்க, பொறுமையா இருங்க, நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. அப்புறம் வந்த ஃபர்ஸ்ட் டேவே நானா வந்து எதுவுமே நான் இது பண்ணல, செல் எல்லாம் அவங்க கான்டாக்ட் பண்ண, ஸ்ட்ரெயிட்டா வந்து கேட்டேன். அவங்க ஓகேட்டாங்க. வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்தேன், பிடிச்சிருந்தா அப்புறம் கண்டிப்பா பண்ணலாம்னு வந்தேன். டெமோ கிளாஸ் வேற குடுக்குறேன்னு இருக்காங்க. டெமோனா எப்படின்னா, நீங்க வந்து 1 or 2 days நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து கண்டினியூ பண்ண போறீங்க. அந்த மாதிரி டெமோ கிளாஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதை வந்து நம்ம டீட்டெயிலா வந்து சிஸ்டருக்கு கேட்டு உங்ககிட்ட சொல்றேன். சொல்லுங்க சிஸ்டர், நீங்க எவ்வளவு நாள் ஆச்சுங்க வந்து? 15 days, 15 நாள் ஆகுது. 15 நாள் ஆகுது. 15 நாள்ல நீங்க என்ன கத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏலைன் ஃப்ராக் மாடல் இது. ஓ, இது நீங்க பண்ணதா? 15 நாள்ல கத்துக்கிட்டீங்களா? 15 நாள்ல ஒரு வாரம் ஃபுல்லாவே மிஷின்லயே உட்கார வைப்பாங்க அப்படிலாம் இல்லையா? 4th டேல இது முடிச்சாச்சு. 4th டேல முடிச்சு கத்து கொடுத்து பண்ணது. மேம் வந்து சொல்லி கொடுத்தாங்க, புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து இந்த காட் ஆஃப் ஃபேப்ரிக் தானே? காட் ஆஃப் ஃபேப்ரிக் தான். சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் இந்த மாடல். ஓ, இது நீங்க பண்ணதா? ஓ, 50 daysல இப்ப பண்ணி முடிச்சிட்டோம். அழகா பண்ணிருக்கீங்க. மாடல் கட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபினிஷிங்லாம் எப்படி நல்லா வருதா உங்களுக்கு? ஓகே, செமையா இருக்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங்லாம் நல்லா நீட்டா கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் எப்படி ட்ரெயின் பண்றாங்கிறது மேம் கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சூப்பர், தேங்க்யூ சிஸ்டர்.
ஹாய் சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வந்ததுல இருந்து துருன்னு கட் பண்றது, மார்க் பண்றது அப்படின்னா இருந்தீங்க. சொல்லுங்க, அவ்வளவு ஆர்வமா பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க இருந்து வரீங்க? உங்க பேர் என்ன சொல்லுங்க? என்னோட நேம் வந்து சத்யா. தொண்டாமுத்தூர். அங்க இருந்து இங்க வரீங்க? சூப்பர். ரெண்டு இன்ஸ்டியூட் நான் பார்த்தேன். அட்வான்ஸ்க்காக வேற பக்கத்துல ஜாயின் பண்ணேன். எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்ல. அதுக்கப்புறம் தான் மேம் வந்து ஆட் கொடுத்திருந்தாங்க. இன்ஸ்டால பார்த்து இங்க ஜாயின் பண்ணேன். இன்ஸ்டால பார்த்து. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க சிஸ்டர்? நான் டிப்ளமோ கம்ப்யூட்டர். இதுல எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? இதுல சும்மா நார்மலா பக்கத்துல வந்து பேசிக் கிளாஸ் எடுத்தாங்க. அப்ப போய் ஜாயின் பண்ணும்போது அதுக்கு மேல படிக்கணும் சொல்லிட்டு. சொல்லுங்க, மகளிர் மட்டும் இன்ஸ்டியூட்ல அப்படி என்ன ஸ்பெஷல்? நீங்க தேடி தேடி வந்ததுக்கான காரணம் என்ன? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நீங்க எத்தனை மாசம் ஆச்சு இங்க வந்து? இங்க வந்து 2 months ஆச்சு. 2 மாசம் ஆச்சா? சூப்பர் சூப்பர். நீங்க தான் வந்து என்ன சொல்றது, லீடரா இருப்பீங்க போல இருக்குது. எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப நான் 2 பேர்கிட்ட பேசினேன். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 15 days 1 month அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் கேட்டேன். இப்படி எவ்வளவு நாள்ல முடிச்சு போறாங்க இங்கெல்லாம் கோர்ஸ்? இங்க 6 months தான். 6 months-ஆ? ஓ சூப்பர். அட்வான்ஸ் ஃபேஷன் டிசைனிங் நான் எடுத்துர்க்கேன். 6 months தான். நான் இன்ஸ்டிட்யூட்ல நான் பாத்துர்க்கேன். பார்த்துட்டு எனக்கு அங்கே செட் ஆகல. போயிட்டு கொஞ்சம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தான் எடுக்கிறது இல்ல. நான் சொல்லிட்டு சரிட்டு தெரியவை. அதுக்கப்புறம் மேமோட இன்ஸ்டால பார்த்தேன். இன்ஸ்டால பார்த்துட்டு என்கொயரி பண்ணேன். அவங்களும் கொஞ்சம் நல்லா நீட்டா ஃப்ரெண்ட்லியா பேசினாங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க புது இன்ஸ்டியூட். நான் மெயின் ரீசனே இதுக்காக தான் ஜாயின் பண்ணேன். நிறைய இந்த இன்ஸ்டியூட் வேணாம், புது இன்ஸ்டியூட் நீட்டா சொல்லி தருவாங்க. ஏன்னா புதுசா அவங்களுக்கு வந்து நல்லா வந்து திறமையா வெளியே அனுப்பணுங்கிற ஒரு ஆர்வமும் இருக்கும். ஆமா, அதனால அந்த மெயின் ரீசன் தான். அதனாலதான் நான் ஜாயின் பண்ணீங்க. சரி, ஓகே. சொல்லுங்க, நீங்க என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்ணிருக்கீங்கறத கொஞ்சம் சாம்பிளிங் தான் காமிச்சலாமா? வாங்க சொல்லுங்கப்பா. ஃபர்ஸ்ட் சாம்பிளிங் தான். இந்த மாதிரி எல்லாமே நீங்க பண்ணீங்களா? பிராக்டிஸ். ஓகே. அடுத்தது இதெல்லாமே ஸ்டிச் பிராக்டிஸ்ல தான் வரும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம பேசிக் இந்த ட்ரெஸ்ல எல்லாம் நம்ம ஏதாவது டிசைன்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசிக்லயே எடுத்துருவாங்க. பேசிக்லயே எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம நெக்ஸ்ட்ல அதுல படிக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதெல்லாம் நீங்க பண்ணதானா? அவ்வளவு நீட்டா இருக்குது. இதெல்லாம் பிளவுஸ் பேக்ல வைக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த பேசிக்ல எல்லாத்தையும் கவர் பண்ணிடுறாங்க. ஓகே ஓகே, ரொம்ப நல்லா இருக்குதுப்பா. செமையா இருக்கு. ஸ்டிச்சிங் எல்லாமே நீட்டா பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் நீங்க பண்ணாதானா? இந்த ஃபுல்லாவே நீங்க ஃபைல் மாதிரி உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கோ. ஓகே, ரெக்கார்ட் நோட் மாதிரி அன்னைக்கு ஒன்னு பண்ணனால அது இன்னைக்கே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிரணும். பரவாயில்ல. எவ்வளவு டைமிங் உங்களுக்கு எல்லாம்? என்ன மாதிரியான டைமிங்? இதுக்கு 15 days பக்கம் ஆச்சு. இல்ல டைமிங்னா உங்களுக்கு டெய்லி வந்து உங்களுக்கு என்ன ஹவர் டைம்? 2 hours தான். சரி, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? 2 hoursல வெளியே கிளம்பணும் அப்படிங்கிற வந்து 12 to 2 தான் ஆச்சு. ஆனா நான் வந்து ஒரு 11 மணிக்கு வந்தேன். 11 மணிக்கு வந்துட்டு 2 மணிக்கு கிளம்பிட்டேன். ஓகே ஓகே. இதெல்லாமே நீங்க பண்ண ஒர்க் தான். சூப்பர். ஒரு ஸ்டூடெண்டோட ஒர்க் இதெல்லாமே 2 monthsல அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அடுத்து என்னென்ன ஒர்க் எல்லாம் வந்து பண்ணி? ஓகே. ஆஹா, செம்ம நீட்டா சொல்லி கொடுப்பாங்க போல இருக்கு. சூப்பரா சொல்லி தருவாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. கண்டிப்பா வரோம். ஜாயின் பண்ணினா டெய்லி வீடியோ தான் உங்களோடது, சரியா? சூப்பர். ஓகே, அடுத்து என்னென்ன பண்ணிருக்கீங்கங்கறத காமிச்சலாமா? ஃபர்ஸ்ட் ஏ லைன் தான். ஏ லைன் தானா? ஓகே. ஏ லைன். ஓகே. அதுக்கப்புறம் நார்மலா பேக்ல ரோபோட. ஓ, இதெல்லாம் நீங்க பண்ணதானாப்பா? ஸ்டார்ட் அப்லயே இவ்வளவு நீட்டா பண்ணீங்களா? மத்த இன்ஸ்டிடியூட்டுக்கும் இதுக்கும் ஏதாவது ஸ்டிச்சிங் ஏதாவது டிஃபரெண்ட் உங்களுக்கு ஏதாவது அதுல ஒரு வேரியேஷன் ஏதாவது காமிச்சிருக்காங்களா? நீட்டா சொல்ல மாட்டாங்க. இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா மேம் வந்து அப்படி கிடையாது. ஏதாவது டவுட் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஓகே. நம்ம வந்து ஸ்டிச்சிங்ல கொஞ்சம் காமிக்கிறீங்களா கொஞ்சம் சொல்லுங்கப்பா. இது வந்துட்டு ஏ லைன் ஃப்ராக் மேம். ஃபர்ஸ்ட் நம்ம காமிச்சலாதானே? ஏ லைன் தான். ஓகே. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சஸே தெரியாது. உங்களுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா இதுல? ஆமா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்ட் அப் அந்த துணி வந்து அப்படியே தெரியும், இல்லாட்டி ஓவர்லாக் ஸ்டிச்சிங் அந்த மாதிரி தெரியும் இல்லையா? இதுல ஓவர்லாக்லாம் போட வேண்டியது இல்ல. ஏன்னா குழந்தைங்க வந்து போடுறாங்கல்ல, குழந்தைங்க வந்து இதுக்கு ஓவர்லாக்கே தேவையில்லையா? தேவையில்லை. ஓ, அது வேறயா? போடுறதுனால குழந்தைகளுக்கு வந்துட்டு இரிட்டேட் ஆகாம இருக்கும். இந்த பட்டுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் குத்துற மாதிரி. ஆமா ஆமா. இந்த மாதிரி கொஞ்சம் இது பஃபியா இருக்குல்ல, ஆமா, குழந்தைங்க விரும்பவே மாட்டாங்க. அது வந்து குத்துற மாதிரி இருக்கும். இதுல எல்லாம் அப்படி குத்தாது. எதுவுமே ராய்ஜஸ் எதுவுமே தெரியாது. அப்படியா? ஓ, அதுல ஒரு இது வந்து நமக்கு டிஃபரெண்டா கொடுக்குறாங்க இல்லையா? எதுவுமே ராய்ஜஸ் தெரியாது. அதனாலதான் எல்லாருமே மகளிர் மட்டம் வந்து நம்ம வந்து ரொம்ப யூனிக்கா எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டைலிஷாவும் கத்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாவே சூப்பர் தான். ஏன்னா வந்து நான் இங்க பார்க்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு துணி தெரியும், ஓவர்லாக் ஸ்டிச் அந்த மாதிரி எல்லாமே தெரியும். ரொம்ப அழகா இருக்குது. ஸ்டிச்சிங்கே ஒரு டிஃபரெண்டா இருக்குல்லையா? சூப்பர்ப்பா.
சொல்லுங்கப்பா. பலூன் ஷால் இது. ஓகே. நியூவா வந்தது. இது எல்லாமே நீங்க வந்து இப்ப வந்து கத்துக்கிட்டதுதான். உண்மையாவே இப்ப வந்து கத்துக்கிட்டது. எனக்கு உண்மையாவே ஆச்சரியமா இருக்கு. இப்படி எல்லாம் வந்து இதெல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம பொட்டிக்ல பாப்போம், ரொம்ப பிரீமியமா இருக்கும், ராயலா இருக்கும். இந்த மாதிரி வந்து பாக்கலாம் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஆனா இங்க வந்து பார்த்தா இங்கே நம்ம கத்துக்கலாம் போல அப்படிங்கிற. ஓ சூப்பர், கத்துக்கலாம். ஓகே ஓகே சூப்பர்ப்பா, தேங்க்யூ. ஹாய்டா. ஹாய்க்கா. வந்ததுல இருந்து துருன்னு என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அக்கா என் பேரு ஸ்வேதா. சிங்காநல்லூர்ல இருந்து வரேன். சூப்பர்டா. அப்புறம் இந்த இன்ஸ்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரீசன் வந்து மேடம் தான், ரொம்ப சாஃப்டா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. 15 டேஸ்ல நான் என்ன தைச்சிருக்கேன்னா பில்லோ கவர். 15 நாள் ஆச்சு. 15 நாள் ஆச்சு. இது வேற டைப், இங்க நாட் கட்டுற மாதிரி. ஓகேடா. வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா பில்லோ கவர், இது செகண்ட் மாடல். ஓகேடா. அப்புறம் இன்ஸ்கர்ட் ஒன்னு தைச்சிருக்கீங்கக்கா. ஓ 15 நாள் இதெல்லாமே பண்ணிட்டியாடா? ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியுமா? அப்படி இல்லக்கா, நான் வந்து புதுசு, எனக்கு பெடலிங் கூட பண்ண தெரியாது. ஆனா ஒண்ணுமே ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க, இந்த அளவுக்கு செம்மையா கொடுத்திருக்காங்கக்கா, நிஜமாலுமே. சூப்பர் சூப்பர். தயங்கி வந்தேன், ஐயோ எல்லாரும் மாதிரி பண்ண முடியாது அப்படி இப்படின்ட்டு. வந்து நான் பண்ண ஏலைன் ஃப்ராக் நல்லா அழகா இருக்குது, கியூட்டா இருக்குது பாருங்க. சூப்பர் சூப்பர். இது நீயே பண்ணதா? 15 நாள்ல வந்து இந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க பாருங்க. இது நார்மல் ஃப்ராக்கா, இப்பதான் முடிச்சிருக்கியா? யாருக்கு அது தைச்சிருக்கேன்? இது வந்து இங்க இருக்க டால்க்கு தைச்சிருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. இது எல்லாமே நீங்க 15 நாள்ல பண்ண ஒர்க்? ஆமாக்கா, நிஜமா இது நானே நம்ப முடியாது. இதுதான் நான் கேக்குறதுக்கு முன்னாடி கடன்னு அப்படியே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒப்பிக்கிறாங்க. எனக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அவங்களை பாத்துட்டே இருக்கேன், என்ன பேசுனே எனக்கே தெரியல. ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க இங்க இன்ஸ்டிடியூட்ல? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்க்கா. அப்படியே சூப்பர். போகவே மனசு இல்ல. நீங்க இங்கேயே வந்து ஒரு ஸ்டாஃப் ஆக்கிருங்க, சரியா? ஏன்னா இவ்வளவு ஒரு ஹாப்பியான ஸ்டூடெண்ட் எல்லாம் பார்க்கவே முடியாது. சிரிச்ச முகமா இருக்காங்க. சந்தோஷம். என்னால பண்ண முடியுமா டவுட். அவ்வளவு சந்தோஷம். டாலுக்கு போட்டோன்னே சந்தோஷம். ஓகே சிஸ்டர், நம்ம அடுத்த ஸ்டூடெண்ட் எல்லாமே பாத்திரலாம். தேங்க்யூடா சிஸ்டர். ஹாய் மேம். சொல்லுங்க, என்ன மாதிரி எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம மகளிர் மட்டும் இன்ஸ்டிடியூட்ல ரொம்ப ஹாப்பியா அந்த பொண்ணு முடிச்சுட்டு வந்தேன். சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் வந்து கணபதியில இருந்து வரீங்க. ஓகே ஓகே. எப்படி வந்தீங்க? நான் யூடியூப் பார்த்து தான் வந்தேன். ஆக்சுவலா நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அப்புறம் நான் ரிசைன் பண்ணிட்டேன் பாப்பா இருக்கிற நாட்டுக்கு. சோ ஒர்க் போயிட்டு இருக்க முடியாது, நம்மளே சொந்தமா ஏதாவது பண்ணலாம்னு தான் வந்தேன். இப்பதான் கரெக்டான ரூட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. மத்த டெய்லரிங் இதுவும் பாத்துருக்கேன். இன்ஸ்டிடியூட் எல்லாமே போய் விசாரிச்சுட்டு தான் வந்து நான் இங்கேயே ஜாயின் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் மேம் வரும்போதே சொன்னேன், மேம் நான் இங்க விசாரிக்க தான் வந்திருக்கேன், மத்த இன்ஸ்டிடியூட் நான் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் வருது. மேம் நீங்க தாராளமா கம்பேர் பண்ணி பாருங்க. நான் 2-3 இன்ஸ்டிடியூட் போனேன். டெய்லரிங் வாங்குற ஃபீஸ் மேம் இங்க ஃபேஷன் டிசைனிங் டெய்லரிங் கிளாஸ்க்கு வாங்கக்கூடிய ஃபீஸ்ல இவங்க வந்து ஃபேஷன் டிசைனிங்க முடிச்சு அனுப்புறாங்க. இதுதான் வந்து ஹைலைட். இந்த விஷயத்துக்காக மட்டும்தான் நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன். பாத்தீங்களா? இது வந்து அவங்க சொன்னா கூட நான் நம்ப மாட்டேங்க. ஆனா வந்து அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து இதை சொல்றாங்க. நான் ஆல்ரெடி ஸ்டிச்சிங் மட்டும் தான் தெரியும், இந்த கட்டிங் எல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம அந்த பிளவுஸ் கட்டிங் அதுக்கு தனியா என்ன சொல்ற ஒரு அப்ராக்சிமேட் 10,000 எல்லாத்துக்கும் தனியா வாங்குறாங்க. ஃபுல் கோர்ஸ் நம்ம வெறும் டெய்லரிங் மட்டும் தான் சொல்றாங்க, அந்த ஃபீஸ் தான் மேம் வாங்குறாங்க. நீங்க அட்வான்ஸ் கோர்ஸ் தான் எடுத்துருக்கீங்க? 6 மந்த். அதே கோர்ஸ் சூப்பருங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிடுது, ஃபுல்லா பொட்டிக் வைக்கிற அளவுக்கு ட்ரைன் பண்ணி அனுப்பிடுறாங்க. விசாம நானே வந்துடலான்னு இருக்கேன். ஃபேஷன் டிசைனிங் பத்தி நிறைய பேசுறீங்க. இப்ப அதுல அப்படி என்னதான் இருக்குது, அப்படி என்ன ஸ்பெஷல், அதுல என்னென்ன இதெல்லாம் குடுக்குறாங்க, கொஞ்சம் அதை சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நார்மலா டெய்லரிங் எடுத்துட்டீங்க. இப்ப நான் ஃப்ராக் எடுத்துட்டு ஒரு 2-3 மாடல் சொல்லி தராங்க. மேக்ஸிமம் ஒரு 5 மாடல் சொல்லி. ஆமா, பிளவுஸ்னாலே 2 மாடல் சொல்றாங்க, அந்த மாதிரிதான். ஆனா இது ஃபேஷன் டிசைனிங் எடுத்துட்டீங்கன்னா இதுல உங்களுக்கு 30 மாடல் கிட்ட எல்லாமே இது வந்து பலூன் ஃப்ராக்னு சொல்லுவாங்க. ஓகே. இது நான் செஞ்சதுதான். இது வந்து ஏலைன் ஃப்ராக். ஓகே. இது வந்து துணி. இந்த மாதிரி ஒரு 30 மாடல்ஸ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி, இதுலயே 30 மாடல் கவர் பண்ணிடுவாங்க. இருக்க நம்ம அப்ப நீங்க இங்க இருந்து வெளியில போகும்போது அப்படியே ஒரு பொட்டிக் வச்சு நீங்க அழகா வந்து ஒரு பிசினஸ் ரன் பண்ற மாதிரி வெளியில போயிருவீங்க. பாருங்க, இது வந்து கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே வந்து பயனுள்ள ஒரு வீடியோவா இருக்கும். ஏன்னா வந்து உள்ள வரும்போது நான் அதை நினைச்சிட்டு தான் வந்தேன். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்லயே ஹவுஸ் ஒய்ஃபா உட்காந்துட்டு நிறைய அவங்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நிறைய தாழ்வு மனப்பான்மையோட நிறைய லேடிஸ் வீட்டுக்குள்ள இருக்காங்க. எங்களுடைய நானுமே அப்படிதான் இருந்தேன். ஏதாவது நம்மளுக்குன்னு ஒரு ஒர்க் இல்ல வந்து நம்மளுக்குன்னு ஒரு இன்கம் இருந்தா மட்டும்தான், உண்மையா அப்படித்தானே, இருந்தா மட்டும்தான் நம்மளுக்குள்ள ஒரு கான்பிடென்ட் கண்டிப்பா வரும். சரிங்களா? அது எல்லாருக்குள்ளயுமே அந்த கான்பிடென்ட் கண்டிப்பா வரணும்னு இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ண போறேன்.
ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன பண்ணணும் எங்க போறது அப்படின்னு தெரியாம இருக்காங்க. ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன். எங்களோட டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன். போனீங்கன்னா மார்னிங் போகணும், நைட் வருவீங்க, ரொட்டேஷன் அப்படியே அது 9 வரைக்கும் உள்ள இருக்கணும். எல்லாமே இருக்கு. அப்படி இல்ல அப்ப ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் நம்ம வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு இல்ல நம்ம குழந்தைங்க அங்கேயே கூட்டிட்டு போய்க்கலாமே நம்மளோட பண்ணிட்டு இருந்தா. ஆமா டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. என்ன டீடைலா இருந்தாலும் உடனுக்குடனே அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு நல்லா பண்றாங்க. ஏன்னா அவங்க ஸ்டூடெண்ட் எல்லாம் பேசும்போதே வந்து நம்மளுக்கு தெரியுது இல்லையா. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ சிஸ்டர். சுடிதார்லயே நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே சொல்லி தராங்க. நிறைய வெரைட்டி ஃபேஷன் டிசைனிங்ல அந்த ஃப்ராக்ல 30, சுடிதார்ல ஒரு 25 இருக்கு. அதுலயே ஃபுல் இது சொல்லி ப்ளவுஸ்க்கு இருக்கா? ப்ளவுஸ்க்கு அதே மாதிரி வெரைட்டி. வேற என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க கொஞ்சம். இது கூட நம்மளுக்கு வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் செட் சொல்லி தராங்க. ஃபேப்ரிக் பெயிண்டிங் அதெல்லாம் சூப்பர். அதுக்கு தனியா கோர்ஸ் போணும் இல்லையா? ஜுவல் மேக்கிங் சொல்லி தராங்க. த்ரெட் டெரகோட்டா சொன்னாங்க ஸ்டார்ட் அப்லயே. எல்லாம் அதுல ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. அது எல்லாமே சேர்த்து சொல்லி தராங்க. உங்களுக்கு ஆரி வரைக்கும் சேர்த்து வருது. உங்களுக்கு எப்படி ஒரு பிளவுஸ் எது பண்ணாலுமே நமக்கு வேணும். ஆரி வேணும், இது வேணும், எம்ப்ராய்டிங் வேணும், எல்லாமே வேணும். எல்லாமே சேர்த்து எல்லாமே இந்த 6 மாச கோர்ஸ்ல வந்து கம்ப்ளீட்டா சொல்லி இது எல்லாமே வந்து உங்க மேம் கிட்ட கேட்க வேண்டிய கொஸ்டின் எல்லாமே நீங்களே எனக்கு எல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்க. இந்த மாதிரி சால் இருந்துச்சுன்னா எப்படி ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்றது இது எல்லாமே சேர்த்து இதுலயே சொல்லி தராங்க. இத வந்து டெய்லரிங்ல பாத்தீங்கன்னா நார்மலா 2 ஃப்ராக் 2 அவ்வளவுதான். அதுக்கு அதே அமௌண்ட் சாம்பிள் அதேதான். அப்படி பிளவுஸ் பாத்தீங்கன்னா நார்மல் பிளவுஸ், கிராஸ் கட் இது மட்டும் தான் சொல்லுவாங்க. இது காலர், பிரின்சஸ் கட்ல இருந்து எல்லாமே சொல்லிட்டாங்க. வெளிய நீங்க டெய்லரிங் படிச்சு பிரின்சஸ் கட் எல்லாம் உலக சொல்ல மாட்டாங்க. பிரின்சஸ் கட் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. எல்லா கட்டுமே சொல்லி தருவாங்க. நீங்க ரொம்ப டீடைலா ஆமா இவங்க பேசுறதுக்கு ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா? கடகட கடகடன்னு. ஏன்னா அவங்க மேகாவை பத்தி பேசுறாங்க. ரொம்ப என்ன சொல்றது ஆர்வம் ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சூப்பர். ஆல் தி பெஸ்ட். நல்லா சொல்லி தராங்க. நமக்கு எந்த இதுமே தெரியாத அளவுக்கு நல்லா இருக்கு ஸ்டிச்சிங் எல்லாமே. ஃபர்ஸ்ட் மெயின் ஃபினிஷிங் தான் பார்க்கணும். இல்ல எல்லாரோட ஸ்டிச்சிங்கும் நான் பார்த்தேன். ஆனா ஆல்ரெடி நானும் டெய்லரிங் எல்லாம் போயிருக்கேன். ஆனா இங்க தச்சனா அங்க போகும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா வந்து இங்க அழகா வந்து அந்த 15 நாள் அந்த பொண்ணு அவ்வளவு அழகா பண்ணிருக்குது இல்லையா? நான் வந்து 1 வீக் தாச்சு. 1 வீக்ல இவ்வளவு பேசுறீங்க? அவங்களோட நீங்க ஸ்பீடா இருக்கீங்க. டே உன்னை பீட் பண்ணி போறாங்க பாத்துக்கோ. பாருங்க 1 வீக்ல அவ்வளவு அழகான ஒரு ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய பண்ணுங்க. கண்டிப்பா இங்க இருந்து நீங்க போகும்போது பொட்டிக் வச்சு ஒரு பிசினஸ் உமனா நீங்க போகணும். கண்டிப்பா மேம் அது ட்ரை பண்ணிருக்கேன். தேங்க்யூ சிஸ்டர். இவ்வளவு டீடைல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சொல்லுங்க சிஸ்டர். ஹாப்பியான உங்க ஸ்டூடெண்ட் எல்லாம் பார்த்து அவங்க கிட்ட நான் ரிவ்யூன்னு போய் நீங்க சொல்ல வேண்டிய டீடைல் எல்லாம் சொல்லிட்டாங்க. சொல்லுங்க மீதி இருக்கக்கூடிய டீடைல்ஸ். அதாவது பிரைஸ் வந்து நம்ம 1000 ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 999 ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர். அப்படி என்ன சொல்லி கொடுப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம மேக்ஸி எப்படி பண்ணுவோம். மேக்ஸி எல்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்கும். மேக்ஸி பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா? மேக்ஸி, அம்பர்லா இதெல்லாம் வந்து தனித்தனியா நான் கத்துக்கணும், எனக்கு அது மட்டும் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களாம் அந்த ஒரு பேட்டர்ன் மட்டும் கத்துக்கிறதுக்கு வரலாம். அந்த ஒரு பேட்டர்ன் நம்ம சொல்லி தரோம். 999 ஸ்டார்ட் ஆகும். பேசிக் கோர்ஸ், டெய்லரிங் கோர்ஸ், அட்வான்ஸ் டெய்லரிங், ஆரி எம்ப்ராய்டரி, ஃபேஷன் டிசைனிங், அட்வான்ஸ் ஃபேஷன் டிசைனிங் எல்லாமே கவர் ஆகுது. இதுல அட்வான்ஸ் ஃபேஷன் டிசைனிங் நீங்க எடுக்கும் போது அதுல நீங்க தனித்தனியா எடுக்கிற எல்லா கோர்சஸுமே அதுல கவர் ஆயிடும். 30+ கிட்ஸ் ஃப்ராக், 60+ உங்களுக்கு அடல்ட், 10+ உங்களுக்கு பிளவுசஸ், அப்புறம் ஆரி எம்ப்ராய்டரி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், டெரகோட்டா ஜுவல் மேக்கிங், இல்லஸ்ட்ரேஷன் ஒர்க் இந்த மாதிரி எல்லாமே அதுல கவர் ஆயிருக்கும். ஜஸ்ட் 6 monthsல நீங்க இதெல்லாமே பினிஷ் பண்ணிட்டு பொட்டிக் நீங்க வச்சுக்கலாம். 6 monthsல இதெல்லாம் முடிக்க முடியுமா, ஸ்டிச்சிங்கே தெரியாது அப்படிலாம் நீங்க ஃபீல் பண்ணவே வேணாம். பெடலிங் தெரியலனா கூட, நூல் கோர்க்க தெரியலனா கூட அது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்து அது வந்து ட்ரெயினப் பண்ணி உங்களுக்கு 6 months கூட முடிச்சு கொடுத்துருவோம். நீங்க பண்ண உங்களுக்கு ஹெல்ப் என்னன்னா நீங்க ரெகுலரா வரணும். ஒரு 1 or 2 days லீவ் போடுறதா அது ப்ராப்ளம் கிடையாது. அதை நம்ம சாட்டர்டே கூட நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நீங்க லீவ் போடாம வரணும். இன்ட்ரெஸ்டோட நீங்க வந்துட்டு ஆர்வத்தோட பண்ணணும். அதுதான் முக்கியம். வேற எதுவும் நீங்க ஃபில் பண்ணவே தேவையில்லை. இந்த 6 monthsல அவங்க பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா 1 year பக்கம் இழுத்துட்டு போய் மந்த்லி ஃபீஸ் எல்லாம் வாங்குறவங்க எல்லாம் இருக்காங்க. ஒரு 4 ஃப்ராக் சொல்லி கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு கையிலே தையல் போட்டு 1000 ரூபாய் வாங்குறவங்க எல்லாம் இருக்கிறாங்க மாசத்துக்கு. மாசம் ஃபீஸ். அது நம்ம கண்டெக்டே கிடையாது. இவ்வளவு விஷயத்த நம்ம சொல்லி கொடுத்துட்டு ரீசன் இவ்வளவு ஃபீஸ் ரொம்ப கம்மியா வச்சு நம்ம பண்றதுனால மந்த் கொஞ்சம் கம்மியா கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன். சோ அதுக்காக நீங்க ஹெல்ப் பண்ண வேண்டியது எங்களுக்கு லீவ் போடாம பண்ணினாலே போதுமான. கரெக்டா அவங்க எல்லாமே சொல்லிடுவாங்க. எப்படி வீக்லி வந்து உங்களுக்கு ஏதாவது லீவ் இருக்குதா? சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி? சாட்டர்டே சண்டே லீவ் தான் மேம். மண்டே டு ஃப்ரைடே அவங்க வந்தா அப்புறம் அந்த 5 நாள் தானே வந்துருங்க. ஸ்கூல் போற மாதிரி வந்துருங்கப்பா. அப்புறம் என்ன அந்த ஏஜ் லிமிட் எல்லாம் இருக்கா, படிப்பெல்லாம் படிச்சிருக்கணுமா, நிறைய ஃபேமிலி டிசைனிங் அப்படிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும்.
அவங்க அப்படிலாம் வேண்டாம். 6 இயர்ஸ்ல இருந்து 60 இயர்ஸ் வரைக்கும் இப்ப படிச்சிருக்கணும்னா இப்ப வந்து ஒண்ணும் இல்ல, முந்தி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 30, 35 அந்த மாதிரி ஏஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் 5வது அந்த மாதிரி படிச்சவங்க கூட இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி தாராளமா வரலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இனிமே பாத்தீங்கன்னா நம்ம தான் படிக்கலையே, நம்ம யாரும் இதை கத்துக்க முடியுமாங்கிற ஒரு அதுதான் மேம். ஃபேஷன் டிசைனிங்னாலே ஐயோ இது நம்ம பண்ண முடியாது, நம்ம டெய்லரிங் கத்துக்கலாம் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எழுத படிக்க தெரிஞ்சா போதும். நீங்க தமிழ்ல எல்லாமே நோட் பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து அவ்வளவு கம்ஃபர்டபுளா நம்ம கூட வந்து இருக்காங்க. பேசுறதுல இருந்து எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அவ்வளவு அழகா பண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா வந்து நீங்க வாங்க. சொல்லுங்க. 60 இயர்ஸ் வரைக்கும் வரலாம் மேம். அவங்களோட அதுக்கு மேலேயும் வரலாம். அவங்களுக்கு அது வில்லிங்கா இருக்கணும், பொறுமையும் ஆர்வமும் இருக்கணும். இது மட்டும் இருந்தா இந்த சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் வருது இல்ல மேம், ஏப்ரல் மேல எல்லாம், அதுக்கெல்லாம் கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு வீட்லயே இருப்பாங்க. நிறைய மம்மிஸ் வந்து கிட்ஸ் என்ன பண்ணலாம், டிராயிங் கிளாஸ் அனுப்பலாமா, இந்த கிளாஸ் மியூசிக் கிளாஸ் அனுப்பலாமா, எல்லாமே அனுப்புனீங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு ஃபீஸ் உங்களுக்கே தெரியும். அதுவும் அனுப்புங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா இது தொழிலா கத்துக்கும் போது 6 வயசு குழந்தைக்கு என்ன சொல்லி தருவாங்க, 6வது படிக்கிற குழந்தைக்கு என்ன சொல்லி தருவாங்க, இந்த மாதிரி எல்லாம் யோசிப்பீங்க இல்லையா? நீங்க வந்து ஒன்ஸ் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்க்கு இருக்கா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு மேம். சம்மர் ஹாலிடேஸ்ல அவங்களுக்கு நம்ம எம்ப்ராய்டரி, பெயிண்டிங், டெரகோட்டா ஜுவல் மேக்கிங், ஸ்டிச்சிங்னே சொல்லி தரோம். அவங்க ஆர்வத்தை பொறுத்து 1 ஹவர்ல இருந்து ஃபுல் டே கிளாஸ் கூட அவங்க எடுத்துக்கலாம். வந்து அவங்க என்கொயரி பண்ணி பார்த்துட்டு பண்ணிக்கலாம். இதுல டெமோ கிளாஸ் வேணும்னு சில பேர் ஆசைப்படுவாங்க. நம்ம மார்ச் 8 வரைக்கும், மகளிர் தினம் வரைக்கும் உங்களுக்கு டெமோ கிளாஸ் எவ்ரி ஃப்ரைடே உங்களுக்கு ஃப்ரீ தான். அந்த டெமோ கிளாஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணி பார்த்துட்டு இங்க பண்ற எல்லாத்தையும் நீங்களே வந்து ரிவ்யூ கேட்டுட்டு வந்து ஜாயின் பண்ணலாம். ஃப்ரீ தாங்க. கண்டிப்பா வந்து அந்த டெமோ கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து டெமோல யாருமே கொடுக்க மாட்டாங்க. பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபைடா சேர்ந்தா போதும், எல்லா டவுட்ஸும் கிளாரிஃபை பண்ணிட்டு சேர்ந்தா போதும். ஆஃபர் வந்து மார்ச் 8 வரைக்கும் தான் இருக்கு. நீங்க அந்த ஒரு நாள் முன்ன பின்ன ஆனா கூட பரவாயில்ல, ஆனா அதுக்கு முன்னாடியே ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஃப்ரீ கிளாஸ் கண்டிப்பா வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு. 10 மட்டும் தான் நம்ம வந்துட்டு அட்வான்ஸ் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் ஈவினிங் கிளாஸஸ் வந்துட்டு இருக்கு. ஈவினிங் கிளாஸஸ் 6 to 8 எடுக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10%, 60% ஆஃபருமே நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒர்க்கிங் உமன்ஸ் வீட்டுக்கு கவனிச்சுட்டு அவங்க லிவிங் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அவங்களுக்கும் நீங்க டைம் கொடுக்குறீங்க. 10% அவங்களுக்கு 6 to 8 எடுக்கிற கிளாஸ் அந்த டைமிங் எடுக்கிறவங்களுக்கு 10% எக்ஸ்ட்ரா கொடுத்துரும். 60% உங்களுக்கு டிஸ்கவுண்ட். வேற என்னெல்லாம் கொடுக்குறீங்க? டூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. ஆமா சொல்லுங்க. இந்த டூல்ஸ் எல்லாமே நம்ம அட்வான்ஸ் ஃபேஷன் டிசைனிங் எடுக்கிற எல்லாத்துக்கும். ஓகே. உமன்ஸ் டேக்காக ஸ்பெஷல். உமன்ஸ் டேக்காக ஸ்பெஷலா டூல்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். ஓகே. இதெல்லாமே வந்து நீங்க இது அட்வான்ஸ் ஃபேஷன் டிசைனிங் எடுக்கிறவங்களுக்கு மேம் இந்த நோட் புக்ஸ், ஸ்டிச்சிங் டூல்ஸ், ஓகே, உங்களுக்கு பிரைஸ்லயே 50% ஆஃபர் இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளா இந்த ஆஃபரை வந்து மிஸ் அவுட் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க மகளிர் மட்டும் இன்ஸ்டியூட் நம்ம கோயம்புத்தூர்ல. இவங்க வந்து எக்ஸாக்டா வந்து சிவானந்தா காலனி பஸ் ஸ்டாப் கிட்டே வந்து லொகேட் ஆயிருக்காங்க. இவங்களோட கம்ப்ளீட் டீடைல்ஸ், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன். செம்ம சூப்பரான ஒரு இன்ஸ்டியூட்டுங்க. நிறைய பேர் வந்து இங்க வந்து கத்துக்கிட்டு அவ்வளவு ஹாப்பியா வந்து இருக்காங்க. ரொம்ப சூப்பர் சூப்பர் சிஸ்டர். ஓகே சிஸ்டர், இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாவே நிறைய டீடைல்ஸ் வந்து கொடுத்தீங்க. ஒரு லென்த்தியான ஒரு வீடியோவா இருந்தாலும் நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ள இருக்குது. சரிங்களா? ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அது கோயம்புத்தூர்ல அப்படி ஒரு இன்ஸ்டியூட் வந்து நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா வந்து நீங்க ஒன்ஸ் வந்து அந்த டெமோ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஆமா, நீங்க வந்து ஐயோ வந்துட்டு போறோமே ஏதாவது நினைச்சுக்கோங்க அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. ஆமா, எதுவுமே யோசிச்சிட்டே இருக்காதீங்க. ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா அட்லீஸ்ட் வந்து நீங்க டெமோ கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. அட்டெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுல இருந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணலாமா பண்ண வேண்டாமாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான விளாக்ல மறுபடியும் சந்திக்கலாம். பை.